இந்தியை திணிக்க மத்திய அரசு முயன்றால் தமிழகத்தில் மீண்டும் போராட்டம் தொடங்கப்படும் என்று திமுக நாடாளுமன்ற எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் திமுக சார்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கனிமொழி, மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு தமிழகத்தில் மீண்டும் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை அதனை திமுக கடுமையாக எதிர்க்கும் என்றும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் வாய் மூடி மௌனமாக பார்த்து கொண்டிருக்க முடியாது என்ற சூழலை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் சமஸ்கிருதத்தை திணிக்க நினைக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒன்று பேசுகிறார்கள். இங்கே எதிர்ப்புகள் கிளம்பும் போது அதை சற்று மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தியில தான் எல்லா துறைகளும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கடிதங்கள் ஹிந்தியில தான் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை, ஒரு அறிவிப்பு அங்கு வருகிறது. ஆனா இங்கே எல்லோரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த பிறகு இல்லை அப்படிப்பட்ட எந்த அறிவிப்பும் வரவே இல்லை என்கிறார்கள். ஆனால் அந்த அறிவிப்பு இல்லை என்று சொன்னவர்கள் இன்னும் கடிதம், எங்களுக்கு கூட சில நேரம் கடிதம் ஹிந்தியிலே வருகிறது. நான் என்ன பண்றது?